ஓகே ஆபீசர். கீழே இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இதோ செஞ்சிடுறேன் ஆபீசர். சித்தல் ரொம்ப நன்றி. பேசஞ்சர்ஸ் கிட்ட சொல்லிடு நாம இப்ப கீழே இறங்க போறோம்னு. அவங்கள உடனடியா சீட் பெல்ட் போட்டுக்க சொல்லு. சீக்கிரம். நானும் பெல்ட் போட்டுக்கிறேன். காஃபி, சமோசா, ஆஹா சூடா இருக்கு. நல்லா போட்டு சீக்கிரம் குடு, சீக்கிரம் குடு, சீக்கிரம் குடு. சமோசா குடு, காபி குடு, காபி குடு, சமோசா குடு. எனக்கு வேணும், எனக்கு வேணும் சமோசா, காபி. நம்ம யாரோட வம்புக்கும் தும்புக்கும் போறதில்ல. என்ன இது பூகம்பம் வந்துருச்சு போல இருக்கு. மோட்டோ 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 என்னாச்சு? பூகம்பம் ஏதாவது வந்துருச்சா? நண்பா, பூகம்பம்லாம் ஒன்னும் வரல. நான் தான் ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி கனவு கண்டனா, கனவுல ஒரு பொண்ணு என் பக்கத்துல வந்து எனக்கு சமோசாவும் காப்பியும் கொடுத்தா. அதை சாப்பிடுறதுக்குள்ள எல்லாமே என்னோட 7வது அறிவு என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு பைலட் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க எனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? சூடா டீயோ ஜிலேபி சமோசா வாங்கி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, சமோசா இல்ல காப்பியை சேர்த்து வாங்கி தரேன். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைங்க. நான் எப்படி பைலட் ஆகுறது? நம்ம டாக்டர் ஜட்கா புதுசா ஒரு பிளேன் உருவாக்கிட்டு இருக்காரு. நீங்க அந்த பிளேன்ல பைலட்டா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். பிரமாதமான யோசனை, பிரமாதமான யோசனை. நன்றி நன்றி. என்னோட டீ சமோசா எங்க? அதேங்கப்பா, என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல இந்த மாதிரி கேவலமான பசங்களை பார்த்ததே இல்லப்பா. யாரு? அட, இது என்ன புது பீதியா இருக்கு? இதுதான் ஃளைட்டா? ஆஹா, எதை பார்த்தாலும் ஃளைட்டானே கேட்டுக்கிட்டு இரு. ரொம்ப கெட்டு போயிட்ட நீ. ஆமா, இது என்ன புது ஃளைட் மாதிரி இருக்கு? இதுதான் ஜட்கா ஏர்வேஸோட புது பிளேனுங்க. அப்படின்னா நீங்க எங்களுக்கு இந்த ஃளைட்ல பைலட்டுக்கான ட்ரைனிங் கொடுப்பீங்களா? நண்பர்களே, மொட்டு பத்துலு, நீங்க பைலட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஃளைட்ட பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃளைட்டோட வெயிட் 500 கிலோன்னா லெங்த் 3 மீட்டர். இதுக்குள்ள 2 என்ஜின் இருக்கு. நீங்க உள்ள உட்கார்ந்தது இந்த சாவியால தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் ஃளைட் பறக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி நான் சொல்லுவேன்? ஓ மை காட், போச்சு. வேண்டாம், நிறுத்துங்கப்பா, பிரேக்க போடுங்கப்பா. என்னது பிரேக்கா? நான் ரெக்கார்டு பிரேக்கே பண்ண போறேன். ஒரு வழியா நிறுத்துறானுங்க. ஐயோ, உன்னை யாரையாரு மியூசிக் போட சொன்னது? பின்னால வருது. ஓடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கீரை மாத்து. அவ்வளவுதானே, இப்ப கீரை மாத்து. முன்னாடி போட்டோம். என்னது? ஐயோ, மறுபடியுமா? எப்பா, என்னப்பா இது? விடாம எப்பா, பின்னால இழுங்கப்பா, பின்னால இழுங்கப்பா. பின்னாடி இழுத்துட்டேன். இது எப்படி இருக்கு? நான் ஸ்டீரிங்க சொல்லலப்பா. நீங்க என்னப்பா? அந்த மாதிரி பண்ணா ஃளைட் பறக்க ஆரம்பிச்சிருப்பா. இப்ப நம்ம பறந்து போய்கிட்டு இருக்கோம். எவ்வளவு அழகா நான் ஓட்டுறேன்ல. 2 பேரும் எப்படிப்பா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, நீங்க யாரு பேசுறது சொல்லுங்க. உங்க முன்னால இருக்கிற ஸ்டீரிங்க திருப்புனீங்கன்னா ரைட் அல்லது லெஃப்ட் போகும். அதே மாதிரி அந்த ஃளைட் மேலையும் போகும், கீழையும் போகும். நான் சொன்னது புரிஞ்சதா? எங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இடது வலது, இடது வலது. இப்ப நாங்க தலகலாம். ஆஹா, எங்களை காப்பாத்துங்க. எப்பா, உதவி என்கிட்ட கேக்குறது பதிலா மேல இருக்கிற அந்த கடவுளை கேளுங்கப்பா. அவர் தான் செய்வார். அத அட, இந்த வண்டியை கீழே இறக்குறதுக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கப்பா. அந்த ஃளைட் எப்படி லேண்ட் பண்றதுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அதுக்கான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் அதுல ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. சரி, ஒரு விஷயத்தை பண்ணுங்க. அந்த சீட் பெல்ட்டையாவது போட்டுக்குங்க. சீட் பெல்ட்டா? முதல்ல நான் பெல்ட் போட்டிருக்கேன்னு பாத்துக்கிறேன். ஆஹா ஆஹா, இது குதிச்சு குதிச்சு போகுது. எனக்கு பைலட் எல்லாம் ஆக வேண்டாம். என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஆபீசர், எங்களை இங்க இருந்து எப்படியாவது இறக்கி விட்டுருங்க. பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டது பெரிய தப்பு தான். ஊர் பக்கம் போய் மாட்டு வண்டி ஏதாவது ஓட்டி பொழைச்சிக்கிறேன் ஆபீசர். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சரி சரி, கவனமா கேளுங்க. உங்களுக்கு பக்கத்துல ஒரு சிவப்பு பட்டன் இருக்கும் பாருங்க. அமிக்கிட்டேன். செக்கப் கலர் பட்டன அமிக்கிட்டேன்.
என்னது அமுக்கிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி சிவப்பு கலர் பட்டனை அமுக்கியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நான் செய்யற மாதிரி ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு அட கடவுளே, நாங்க செஞ்ச பாவத்தை மறந்து மன்னிச்சிருங்க. நாங்க இப்போ உங்களை தேடித்தான் வந்துகிட்டே இருக்கோம். உங்களை தேடிதான் வந்துகிட்டு இருக்கோம். நாங்க உங்க பாதங்கள்ல சரணடைகிறோம். என்னடா சொன்ன? நீங்க அழுத்தின சிவப்பு பட்டன்னால அந்த ஃளைட் கார் மாதிரி மாறிடுங்க. அப்புறம் அந்த கார் வானத்துல பறக்கவே பறக்காது. சரி சரி, இப்போ நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு பக்கத்துல ஒரு நீல கலர் பட்டன் இருக்கா? ஆமா, நீல கலர் பட்டன் இருக்கு. ஆனா அதை நாங்க தொட கூட மாட்டோம். என்னது, தொட மாட்டீங்களா? நான் அமுக்க மாட்டேன். என்னால எந்த கலர் பட்டனையும் அமுக்க முடியாது. அப்ப சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு அட கடவுளே, நாங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிருங்க. அட கடவுளே, நாங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிருங்க. எதுக்கு மறுபடியும் அதே சொல்ற? ஏன்னா நீங்க அந்த ப்ளூ கலர் பட்டனை பிரஸ் பண்ணலன்னா எப்படி கார் மறுபடியும் பிளைனா மாறும்? என்ன சொல்றாரு? அந்த கார் பிளைனா மாறணும்னா ப்ளூ பட்டனை அழுத்தணும். இந்த பட்டன் தானே? டாக்டர், நீங்க உண்மையிலே சூப்பர். இவ்வளவு சீக்கிரத்துல பிளைன் ஓட்ட கத்து குடுத்துட்டீங்களே. நான் எங்க கத்து கொடுத்தேன் கஜித்து? அவங்களா எடுத்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இறங்க போறாங்க, ஓடி வந்துரு. முதல்ல கீழே வாங்க. என் சமோசா வீட்டையும் வாங்காம விட மாட்டேன். கச்ச கச்சா. மரத்தை வெட்டிட்டோம். ரொம்ப பீத்திக்காத, மரத்துக்காரன் பார்த்தான்னா கொன்னுடுவான். மரத்துல இருந்த பழங்கள்லாம் இங்க வந்துருச்சு. நமக்கு டிஃபன் மிச்சம். ஐயோ, மனுஷன் இங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவன் சாப்பிடறத பத்தி பேசிட்டு இருக்கான் பாரு. ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஒன்னே ஒன்னாவது மிச்சமாச்சு. இதையோ சாப்பிட போறோம். ஒய்யோல ஒன்னும் விட மாட்டேன். யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. நான் சாப்பிடலான்னு வச்சிருக்கிற பழத்தை நீ பிடிக்கிட்டு போனா நான் சும்மா விட்டு போனா உன்ன. காப்பாத்துங்க, அந்தரத்துல இருக்கிறேன். ஐடியா, என்ன பண்ணலாம்? சொட்டப்பட்ட காப்பாத்து. இந்த லைட்டை யார் போட்டது? ஐயோ மோட்டு, நம்ம பறந்துகிட்டு இருக்கிற இந்த ஃளைட்ல இருக்கிற எரிபொருள் எல்லாம் தீந்து போச்சு. இனிமே வண்டி போகாது. சீக்கிரம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு. இனி பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி பண்ணு மோட்டு. பசிக்கும் போது என் மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லிருக்கல. ஒரே ஒரு மாம்பழம் கிடைச்சது, அதுவும் போயிடுச்சு. அட கடவுளே, நான் உயிர் சம்பந்தமா பேசிட்டு இருக்கேன். இவன் சொந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே. சாதிச்சிட்டோம். ஆஹா, ஃளைட்டை நான் நிப்பாட்டிட்டேன். கடவுளே, என்னுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றிட்டேன். உனக்கு நன்றி. என்னது? ஃளைட்டை இன்னொரு ஃளைட் மேல நிப்பாட்டிட்டேனா? காப்பாத்துங்க. ஏய், இங்க யாரும் பார்க்கிங் பண்ண கூடாது. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஏய், ஓவரா பேசாதடா. உனக்கு வேணா பார்க்கிங் சார்ஜ் தனியா வீட்டு பக்கம் வந்து வாங்கிக்க. என்ன பேச்சு பேசுறடா? என்னடா நடக்குதுங்க? ஐடியா, இவனை நம்மள வேலைக்கு ஆகாது. கிடைச்சிருச்சு ஐடியா. எஸ்கேப் ஆயிட்டியா மோனே? நல்ல ஐடியா பண்ணதுனால ரெண்டு பேரும் தப்பிச்சோம். முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். பல்ல 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 முதல்ல பேசுறத நிறுத்து. அதிர்ச்சியில கூட அறந்துற போது. தப்பிச்சிட்டோம். எஸ்கேப். பகையா மாட்டிக்கிட்டோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன நம்ம கத்துறது நமக்கே கேக்குது? இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அரைக்குறையா விஷயம் தெரிஞ்சவனை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க கூடாது. என் கதை இப்ப அந்த மாதிரி தான் ஆயி போச்சு. கடவுளே.